அதுக்கடுத்து சிறுக்கு ஒழிப்பு மாநாடு பத்தி கேட்டாங்க. சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டுக்கு போகலாமா? அதுக்கு சொன்னீங்களங்க என்ன, சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். என்னது குர்ஆன்ல சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு எப்ப சொல்லியிருக்கான்? அது 6வது அத்தியாயத்தினுடைய 189 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யாரு தங்களுடைய மார்க்கத்தை பல ஃபிர்காக்களாக பிரித்து விட்டார்களோ அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். அதனால சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டுக்கு போக கூடாது சொன்னீங்களா இல்லையா? அந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம அவங்களோட ஒத்து போக கூடாது. ஏன் நம்ம சொல்றோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அப்படித்தான் சொல்கிறான். 6வது அத்தியாயம் 159வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே தங்களுடைய மார்க்கத்தை பல கூறுகளாக பிரித்து பல கூட்டங்களாக உருவெடுத்து விட்டார்களே, இவர்களோடு உமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பல கூட்டங்களாக போட்டால், அல்லாஹ் போட்ட வட்டத்தை பல கூறுகளாக சிதைத்தால் அவர்களோட நமக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. கேள்வி கேட்டோம்ல, பதில் சொன்னீங்களா? சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டுக்கு போகக்கூடாதுன்றதுக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம் என்று கேள்வி கேட்டமே. ரமீஸ் ராஜான்ற சின்ன பையன் கேட்டாரே, பதில் சொன்னீங்களா? இல்ல. அதே மாதிரி சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டுக்கு போகலாமான்னு கேட்டாங்க, பதில் சொல்றாருங்க. புகாரில 3606வது செய்தியா வந்திருக்கான். என்ன, சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டுக்கு போகக்கூடாதுன்றதுக்கு ஆதாரத்தை பாரு. அப்படியா? என்ன சொல்ல விட்டுருக்கு? அதுல இந்த மாதிரி நாங்க தான் சத்திய கூட்டம், வேற யாரும் முஸ்லிமே கிடையாது, நாங்க தான் முஸ்லிம்கள், மற்றவர்கள் முஸ்ரிக்குகள் அப்படின்னு நபி ஒரு கூட்டம் பின்னாடி வரும் அப்படின்னு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. அது இவங்க தான் நம்பலாம். பாத்துக்கிறீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கின்றார்கள், நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதனால அவங்க உங்களை பிடிச்சி இழுப்பாங்க. எங்க ஜமாத்துல சேரு சேருன்னு பிடிச்சி கையை காலை கட்டெல்லாம் இழுப்போமா நம்ம, அப்படிலாம் இழுப்பார்கள். அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? யாரோடும் சேராதீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நேரடியா ஓடிவிடுங்கள். ஒரு காட்டு பகுதிக்கு ஓடி போய் ஒரு மரத்தினுடைய வேற அழுத்தமா கடிச்சு பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டுக்கு யாரும் கூப்பிட்டால் யாரோடும் சேர்ந்து விடாமல் காட்டு பகுதிக்கு ஓடிவிடுங்கள் சொன்னீங்களா இல்லையா? நபி அவர்கள் சொன்னார்கள், பிற்காலத்தில் நிறைய ஃபிர்காக்கள் கூட்டங்கள் இஸ்லாத்தின் பெயரால் நான் தான் சத்திய கூட்டம், நாங்கள் தான் முஸ்லிம், மற்றவர்கள் யாரும் இல்லை என்ற கருத்தை சொல்லக்கூடிய பல வழிகட்ட கூட்டங்கள் உருவாகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அதிலே நாம் அவர்களோடு ஒத்து போகக்கூடாது. அந்த ஃபிர்கா, அந்த கூட்டங்கள் எதிலையும் போய் நீ சேர்ந்து விடாதே. ஒரு மரத்தின் வேறையாவது கடித்து பிடித்துக்கொள், ஒரு மரத்தின் வேறையாவது கடித்து பிடித்துக்கொள் என பிடித்து இழுப்பார்கள். வா என் கூட்டத்தில் சேரு, என் ஜமாத்துல சேரு என்று உன்னை அழைப்பார்கள். ஆனால் மரத்துடைய வேறையாவது நீ கடித்து பிடித்துக்கொள், கூட்டத்தில் போய் சேர்ந்துடக்கூடாது. அப்படியே நீ தனியா இருந்தாவது மௌத்தா போயிரு, அதுதான் உனக்கு நல்லது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அதை நோக்கித்தான் அழைப்பு விடப்படுகிறது. ஷிர்கு, மௌலூது போன்ற குஃப்ரான காரியங்களை ஒழிக்க வேண்டும் என்ற பெயரில் அத்துடன் சேர்த்து ஃபிர்காக்களை உருவாக்குவது, இஸ்லாத்தின் பெயரால் பல கூட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வழிகேட்டை நோக்கியும் அழைப்பு விடப்படுகிறது. எனவே அதிலே நாம் அவர்களோடு ஒத்து போகக்கூடாது. ஒரு அறிவாளி சொல்லுவானா, இப்படி சொல்லுவானா? ஒரு கேட்டா ஆய்வாளரான். நாங்க எப்படிப்பட்ட ஆய்வாளர் தெரியுமா, நாங்க எப்படிலாம் கரைச்சு குடிச்சிருக்கோம் தெரியுமான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே. ஆய்வாளருக்கு உண்டான ஆய்வினுடைய அழகை பாருங்க. அதுக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் அந்த ரமீஸ் ராஜா கேட்டார், அழகா கேட்டாரு. என்ன கேட்டாரு? சரி, பல பிரிவாக பிரித்து விட்டவர்களுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற, அதனால பல பிரிவா நம்ம பல பிரிவா பிரிச்சுட்டோம், தௌஹீத் ஜமாத் சமுதாயத்தை பல பிரிவா ஆக்கிடுச்சு அப்படின்னா, அப்போ சமுதாயத்தை பல பிரிவாக ஆக்கிய ஜாலியாத்தோட போய் நீயும் சேர்ற. மதுகப்பு கூடாதுன்னாங்கல்ல, தர்கா கூடாதுன்னு பிரிச்சுட்டாங்கல்ல, தரிகா கூடாதுன்னு பிரிச்சுட்டாங்கல்ல, எல்லாத்தையும் பிரிச்சு நாசமாக்கின பல பிரிவாக ஃபிர்காக்களாக பிரிச்ச அந்த ஜாலியாத்தோட போய் சேர்ந்தீங்க. அது மட்டும் கூடுமா? அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஜாலியாத்து கையை காலை பிடிச்சி இருப்பாங்க, போயிடாதீங்க. அதனால நான் என்ன செய்யறேன்? நான் காட்டு பகுதிக்கு ஓடி வந்திருக்கேன். இந்த காட்டு பகுதியில் இப்ப வேற பிடிச்சிக்கிறேன் பாருங்க, இந்த அங்கன்னு அப்படின்னு பல்லுல கடிச்சுக்கிட்டு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? காட்டு பகுதியில் வேற பிடிச்சுக்கிட்டு கடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டுல நீங்க பயான் பண்ணிருக்கணும். ஜாலியாத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு பேசுனீங்களே என்று கேட்டாரே.
பதில் சொன்னீர்களா? எவ்வளவு பெரிய அப்ப உங்களுக்கு தேவைன்னா எந்த ஹதீஸையும் எப்படி வேணாலும் வளர்ப்பீர்கள், எந்த குர்ஆன் வசனத்தையும் உங்களுக்கு தகுந்த மாதிரி வளைத்துக் கொள்வீர்கள். 6வது அத்தியாயத்தினுடைய 159வது வசனம் ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டுக்கு போக கூடாதுன்ற ஆதாரம். அப்ப நீங்க உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வளர்ப்பீங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொன்ன அந்த விஷயத்தை நியாயப்படுத்துறதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவதூறு சொல்லுவீங்க, என்ன வேணாலும் பேசுவீங்க. நாங்க என்ன சத்தியத்தை சொல்றோமோ நாங்க நோக்கத்துக்கு சொல்றோம். எப்படின்னு பாத்தீர்களா? அப்ப பதில் சொன்னீர்களா? பதில் சொல்லுங்க. ஏன் இதெல்லாம் பழைய பாக்கி இருக்கின்றத, இந்த பழைய பாக்கிக்கெல்லாம் பதில் சொல்லணும். அடுத்து வருது, நீங்க இப்போ உள்ள இந்த மாதிரியான என்னென்னலாம் உளறி வச்சிருக்கீங்கன்னு அடுத்து அக்கு ராணி வர இப்ப பிரிக்க போறோம். அது அடுத்து. முதல்ல இதுக்கு சொல்லுங்க பதில. அப்ப ஜாலியாத்துல போய் நீங்க மட்டுக்கிட்ட மற்ற ஆளுகள்லாம் வந்துகிட்டு கம்பை பிடிச்சுக்கிட்டு தொங்கணும், வேற பிடிச்சுக்கிட்டு தொங்கணும். நீங்க மட்டும் ஜாலியாத்துல ₹1,00,000 சம்பளம் கொடுத்தாங்கன்னா பெரும் கொப்பு கிடைச்சவனே அங்கிட்டு தொங்குவீங்களோ என்று கேள்வி கேட்டோமே. பதில் சொன்னீர்களா? வாயை துறக்கல.